ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உன்னுள் இருக்கும் வெறுப்பு. ஒரு சமயம் புத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு ஓய்வு விடுதியில் தங்கியும் இருந்தார். அது மிகவும் சிறிய கிராமம். அங்கே நாய்கள் மிகவும் அதிகம். இரவு ஆனால் எல்லா நாய்களும் அங்கே வந்து மரத்தடியில் கூடிடும். வாழ்னு அதுங்க குறைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஓய்வு விடுதியில் அரசர் ஒருத்தரும் தங்கியிருந்தார். அவருக்கு அந்த நாய்கள் குறைப்பது பெரிய தொந்தரவாகவே இருந்தது. தூங்கவே முடியல. பாதி இரவில் எழுந்து இவர்கிட்ட வந்தார். அந்த சமயம் புத்தர் அசந்து தூங்கிட்டு இருந்தார். இவரை எழுப்பி, சுத்தி இவ்வளவு சத்தங்களுக்கிடையே உங்களால மட்டும் இவ்வளவு நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னு அவரு கேட்டாரு. அதுக்கு புத்தர் சொன்னாரு, அந்த நாய்கள் உங்களுக்காக குறைக்கல, உங்களை தொந்தரவு செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவைகள் இங்க வரல. அவைகளுக்கு நீங்க யாரு அப்படிங்கிறது தெரியவும் தெரியாது. அதனால ஒரு அரசர் இங்க வந்து தங்கி இருக்காரு அப்படிங்கிறதும் அதுங்களுக்கு தெரியாது. அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அது எல்லாமே அது வேலையை செஞ்சு கொண்டே தான் இருக்கு. நீங்க ஏன் துன்பப்படுறீங்க அப்படின்னு புத்தர் கேட்டாரு. அதுக்கு அரசர் சொன்னாரு, அவையெல்லாம் குறைத்து சத்தம் போட்டு கொண்டே இருந்தா நான் எப்படி துன்பப்படாம இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு புத்தர் சொன்னாரு, நீங்க அவை குறைப்பதை எதிர்த்து போராடுறீங்க. அதோட போராடுறத நிறுத்துங்க. அதுதான் பிரச்சனையை உண்டாக்குறது. பிரச்சனையை உருவாக்குவது அவைகளின் சத்தம் இல்லை, உங்களுடைய போராட்டம் தான். அந்த சத்தம் உங்களை தொந்தரவு செய்யல. அந்த சத்தத்தினால நீங்க தான் உங்களை தொந்தரவு செய்யறீங்க. நீங்க சத்தத்துக்கு எதிராக இருக்கீங்க. நீங்களே உங்களுக்குள்ளேயே ஒரு நிபந்தனை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த நாய்கள் குறைப்பதை நிறுத்தினாதான் நான் தூங்க முடியும் அப்படின்ற நிபந்தனை நீங்கள் உங்களுக்கு விதித்து கொண்டீங்க. உங்களுடைய நிபந்தனையை நாய்கள் கவனிக்க போறதே இல்லை. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க நிபந்தனையை நிறைவேற்றினாதான் தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் நிபந்தனை உங்களை தொந்தரவு செய்கிறது. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாய்கள் குறைப்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவைகள் சத்தத்தை நிறுத்தினால்தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற நிபந்தனையை விளக்குங்க. நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நமக்கு தகுந்தாற் போல இருக்க வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது முடியாத காரியம். ஆக அது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு புத்தர் சொன்னாரு. இத அரசர் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. கடைசியா புத்தர் சொன்னாரு, நம்மில் சில பேர் எப்படி என்றால் அவர்களுக்கு எதிரில் உள்ள அனைவரும் எதிரியாகவே தெரிவாங்க. பார்ப்பது அனைத்துமே பகையாகவே தெரியும். குறை எங்க இருக்கு? வெளியே இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இல்லை அப்படின்னா இது மாதிரியான சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வெறுப்பு தருவதாக நீங்க உணர்ந்தா உங்களுக்குள்ள நிறைய வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் அது காட்டுது அப்படின்னு சொன்னாரு புத்தர். இதை கேட்ட அரசர் தெளிவு பெற்றாரு. மன அமைதியோட தன்னோட அறையை நோக்கி சென்றாரு. இருப்பதை ஏற்றுக்கொண்டாரு. அமைதியா தூங்கவும் செஞ்சார். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.